Namaskaram all, I am Dr. Vishnu Ram. Welcome to Sri Health Channel. இன்னைக்கு டயபிட்டிஸ் மெலிட்டஸ் பார்ட் 5 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் we are all proud to say we are all Indians, ரைட்? ஓகே, சரி, செஷனுக்குள்ளே போயிடலாம். போன வாரம் நான் எம்ஃபசைஸ்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது அபவுட் ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போகிளைசீமியாவில் ஒரு கேஸ் அனெக்டோட்டுன்னு சொல்கிறேன். இஸ் டாக்டர், ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஈவினிங் 6 o'clock எனக்கு கால் பண்ணார். எனக்கு ஒரே ப்ரொஃப்யூஸ் வெட்டிங் அப்படின்னாரு. சரி வாங்க சார் கிளினிக்கு பார்த்துடலாம். அப்புறம் வந்தால் ஈஸ் ஆன் இன்சுலின், லாங் ஆக்டிங், அண்ட் மத்தியானம் மீல் ஸ்கிப் பண்ணி 4 o'clock தான் சாப்பிட்டேன் எல்லாம் சொன்னார். ப்ரொஃப்யூஸ் வெட்டிங், ECG, I mean sugar value, blood glucose was around 50s இருந்தது. ஸோ இம்மிடியட்லி we did the resuscitation. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சும் அவர் செட் இன்னும் ஸ்வெட் ஆகுது, டயர்ட்னஸ் போயிடுச்சு, ஆனால் ஸ்வெட்டிங் இருக்குன்னு. அப்போ சரி இசிஜி எடுங்கன்னு இசிஜி எடுத்தோம்னா ஒரு அக்யூட் ஹார்ட் அட்டாக். ஸோ உடனே ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கார்டியாக் ஆம்புலன்ஸ் வர சொல்லி நானுமே ஐ அக்கம்பனட் ஹிம் டு தி ஐசியூ. அங்கே இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் போடுற வரைக்கும் கூட இருந்துட்டு வந்தேன். ஸோ இந்த ஹைப்போகிளைசீமியா தான் அந்த ஹார்ட் அட்டாக்கை ப்ரெசிபிடேட் பண்ணுச்சா அப்படின்னா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தி லாஸ்ட் ஸ்ட்ரா இன் கேமல்ஸ் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏற்கனவே ஒரு ஒட்டகம் நிறைய வெயிட் தூக்கிட்டு போகுது, கடைசியாக ஒரு புல்லுக்கட்டு வச்சோன்னா டபக்குன்னு விழுந்துடும். அந்த மாதிரி இது நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த ஹைப்போகிளைசிமிக் எபிசோடு இதை ப்ரெசிபிடேட் பண்ணுச்சு. ஸோ ஹைப்போகிளைசீமியா இஸ் வெரி டேஞ்சரஸ். அதே மாதிரி லாஸ்ட் டைம் சொன்னேன் இன்ஃபெக்ஷன்ஸ் அபவுட் ரெகுலர் டயட், ரெகுலர் எக்ஸசைஸ், மெடிக்கேஷன் அப்சல்யூட்லி பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க, அன்கண்ட்ரோலாக இருக்கு சுகர் அப்படின்னா சர்ச் ஃபார் ஹிடன் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொன்னேன். அதில் ஒரு முக்கியமான இன்ஃபெக்ஷன் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ப்ராஸ்டேட்டிக் இன்ஃபெக்ஷன் ஆல்சோ. ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்தராக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாம். போன தடவை ட்ரீட்மெண்ட் கோல்ஸ் சொன்னேன். கோல்ஸ் என்ன? 3 கோல். ஒன்று சிம்டம் ரிலீஃப் பேஷண்ட்டுக்கு வேணும். ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் வர்றதை ஏர்லியராக டிடெக்ட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணணும், ஏர்லியராக டிடெக்ட் பண்ணி அப்சல்யூட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 2. மூணாவது ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நார்மல் லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணும். இதுதான் டார்கெட். அப்புறம் இது எப்படி அச்சீவ் பண்ணதுன்னு சொன்னோம். திஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இல்லையா? சொல்லியிருக்கோம். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னாலே 4 விஷயம் வந்துடும். என்னென்ன? 1 ஃபுட், டயட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டயட். 2வது எக்ஸசைஸ். 3வது இதுக்கு மெடிகேஷன்ஸ். 4வது இன்சுலின். இன்சுலின் இஸ் ஆல்சோ மெடிகேஷன் அண்ட் இன்ஜெக்டபிள். ஓகே, ரைட். இந்த 4 மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் அ டயபெட்டிக் பேஷண்ட். ஓகே, இப்போ டயட் பற்றி சொல்லும்போது தான் நிறைய கான்செப்ட்ஸ் நிறையா சொல்கிறாங்க, இது அதுன்னு. அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புறது அபவுட் கிளைசீமிக் இண்டெக்ஸ். ஏன்னா எனக்கு பேஷண்ட்ஸ் வரவங்களே சொல்கிறாங்க, நான் லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு தான் சார் சாப்பிட்றேன், ஜாஸ்தியாக இருக்கு சுகரு அப்படின்றாங்க. அப்புறம் நோ கார்பு டயட்டு, லோ கார்பு டயட்டு, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதனால ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி வாட் இஸ் கிளைசீமிக் இண்டெக்ஸ். அது இம்பார்ட்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். கிளைசீமிக் இண்டெக்ஸுங்கிறது இட் வாஸ் டிடெக்டட் இன் 1981. சரிங்களா? ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டேவிட் ஜென்கின்ஸ்ன்னு ஒரு டாக்டர், சயின்டிஸ்ட், அண்ட் ஒரு டீம், அவங்க தான் இதை டிடெக்ட் பண்ணாங்க கிளைசெமிக் இண்டெக்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் குவான்டிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது அது எவ்வளோ ஃபாஸ்டாகவும் எந்த அளவுக்கும் சுகரை ரைஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ ரேபிடிட்டி அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் கிளைசீமியா, இதுதான் கிளைசெமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது. பட் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கம்பேரிசன் இருக்கணும் இல்லையா? அது குளுக்கோஸே வச்சு பண்ணுறாங்க.
சே 50 grams ஆஃப் குளுக்கோஸ் கொடுத்தா இந்த டைம்ல இப்படி ரைஸ் ஆகும்னு ஒரு கர்வ் போட்டுருவாங்க. அது அதுக்கு கீழே நம்ம சாப்பிட்ற ஃபுட் கார்போஹைட்ரேட் ஐட்டம் இது சாப்பிட்டா இந்த டைமுக்கு இவ்வளோ ரைஸ் ஆகுது மானிட்டர் பண்றது. இதுதான் கிளைசமிக் இண்டெக்ஸ். இதோடைய ரேஷியோ, இந்த கர்வுடைய ரேஷியோ, இதை வச்சுதான் கிளைசமிக் இண்டெக்ஸ் ஒவ்வொரு கார்போஹைட்ரேட்டுக்கும் எவ்வளோ அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணாங்க. நல்ல விஷயம்தான். பட் இஸ் இட் வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ குளுக்கோஸ்க்கு எடுத்துட்டீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் 100. ஓகே, ரைட். ஏன்னா சாப்பிட்ற குளுக்கோஸ் எல்லாமே குளுக்கோஸோ தான் கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸா தான் சர்க்குலேட் ஆகுது பிளட் ஸ்ட்ரீம்ல. அதே நம்ம வேற ரைஸ் சாப்பிட்றோம், பொட்டேட்டோஸ் எடுக்கிறோம், வீட் சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட் எது சாப்பிட்டாலும் அது அப்படியே அப்சல்யூட்டா 100%ன்னு வராது. சரிங்களா, கம்மியா வரும். ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸை 3 ரேஞ்சா டிவைட் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், 1லிருந்து 55 வரைக்கும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ. அப்புறம் மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ் 56 to 69, 70 and above ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். ஓகே, சரி. இப்போ இந்த ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்ல ரைஸ் வந்துடுது. அப்புறம் நான் இது அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த சர்ச் இன்ஜின்ஸ் வச்சு பார்த்தேன். நம்ம இப்போ ரைஸே சாப்பிடல, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, அது இது சொல்றாங்க. அதனால சரி கருப்பு கவுனிக்கு எவ்வளோன்னு பார்த்தா அதுவும் 70. ஸோ ரைஸுக்கு அரௌண்ட் 70 to 73ன்னா கருப்பு கவுனிக்கு 70. அப்புறம் இதுக்கு குதிரைவாளிக்கு கொஞ்சம் கம்மி 50. அது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ரேஞ்சில் வந்துடுது. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரூட்ஸுக்கு 40 to 50. அதே ரொம்ப கனிஞ்ச பழம் அப்படின்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் ரைஸ் ஆகுது. அப்புறம் வீட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வீட்டு, அந்த கிரெயின் இருக்கு, கோதுமை, அதுக்கு வந்து 56ன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஹோல் கோதுமையா நம்ம சாப்பிட்றது இல்லை, அதை மாவாக்கி தானே சாப்பிட்றோம். அதனால ஒன்ஸ் இட் லூசஸ் இட்ஸ் அந்த மேல இருக்கிற லேயர் அது லூஸ் பண்ணி அதை அரைக்கும் போது கிளைசமிக் இண்டெக்ஸ் ரைஸ் ஆகுது. இது எல்லாமே சயின்டிபிக்லி ப்ரூவன். அதனால அது ஈக்குவல் டு 63, 68 வரைக்கும் போகுது. கோதுமை மாவு வந்து 68 வரைக்கும் போகுது. பொட்டேட்டோவை எடுத்துட்டீங்கன்னா அது 63. பொட்டேட்டோவிலேயே நீங்க இது பண்ணி தோலோட கொஞ்சம் செமி குக்டு பொட்டேட்டோ அப்படின்னா அது கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைஞ்சிடுது, 60, 50 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது. அதே பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி நம்ம பொடிமா செய்வோம், அந்த மாதிரி மேஷ் பண்ணி சாப்பிடும்போது கிளைசமிக் இண்டெக்ஸ் ரைஸ் ஆகுது. ஸோ அதே ஃபுட் ஐட்டம், the way we prepare the food, அது it alters the glycemic index. அது சொல்ல வரேன். அடுத்தது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ல ஃப்ரூட்ஸ் சொன்னேன், கார்போஹைட்ரேட்டட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வருது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ல. அப்புறம் லைக் சி இஃப் யூ டேக் ஐஸ்கிரீம் அண்ட் மில்க், இதுவுமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான். எவ்வளோ வருதுன்னா ஒரு அரௌண்ட் 40 வருது. பட் இஸ் இட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா நிறைய பேர் நான் கிளைசமிக் இண்டெக்ஸ் மானிட்டர் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லையா. இஸ் இட் குட் ஃபார் ஹெல்த்னா அது இட் காசஸ் அதர் எஃபெக்ட்ஸ். மேபி கிளைசிமியா கம்மி பண்ணும், கலோரிஸ் எவ்வளோ கலோரிஸ் இருக்கு அது மானிட்டர் பண்ணும் இல்லையா. ஸோ இப்போ எல்லா ரைஸுமே நீங்க அரைச்சு, இப்போ இந்த ரைஸுக்கெல்லாம் ஒரு 63 அந்த மாதிரி தான் வருது ப்ரௌன் ரைஸ். அதே நீங்க அரைச்சு இது பண்ணும்போது இட் ரைஸ் 70, 74. கிளைசமிக் இண்டெக்ஸ் நாட் ஒன்லி அந்த கார்போஹைட்ரேட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாம தி வே வி குக், அது கூட என்ன ஆட் பண்ணி குக் பண்றோம் அண்ட் இது எல்லாமே மேட்டர் ஆகுது. சரி, ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ கோதுமை, சாதா கோதுமை 50 சொன்னேன். அதே கோதுமை மாவாக்கி சாப்பிடும்போது 68 ஆயிடுது. இத கோதுமை மாவு நம்ம சப்பாத்தி பண்ணும்போது வி ஆட் ஒன்லி இதர் ஆயில் ஆர் கீ போட்டு பசைவோம் இல்லைங்களா.
சரி, ரைஸ் எடுத்துக்கலாம். இப்போ இட்லின்னு எடுத்துட்டீங்கன்னா இட்லியை நீங்கள் ரைஸை அரைக்கிறீங்க. ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் நேச்சுரலாக ரைஸ் ஆகும். ஆனால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், புரோட்டீன் ஆட் பண்ணுறோம். என்ன, உளுந்து பருப்பு, அதையும் அரைச்சு மிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபைபர் ஆட் பண்ணுறோம் இந்த ஃபார்ம் ஆஃப் வெந்தயம், ஃபைபரை ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே கிளைசமிக் இண்டெக்ஸை குறைக்குது. ஸோ ப்ரோட்டீன் ஆடட் வித் கார்போஹைட்ரேட், ஃபேட் ஆடட் வித் கார்போஹைட்ரேட், ஃபைபர் ஆடட் வித் கார்போஹைட்ரேட், இது எல்லாமே கிளைசமிக் இண்டெக்ஸை குறைக்குது. நம்ம ஆன்சஸ்டர்ஸை அவங்க கிளைசமிக் இண்டெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நம்மக்கிட்ட சொல்லலையா நம்ம தெரியல. ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போதே என்ன போடுவோம், மேக்சிமம் பருப்பு சாம்பார், ஓகே, அப்புறம் வி ஆட் கீ. இது எல்லாமே கிளைசமிக் இண்டெக்ஸை குறைக்குது. கிளைசமிக் இண்டெக்ஸ்னா தி ரேபிடிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் ப்ரெசன்ட், இதுதான். ஸோ இது ரெண்டையுமே கம்மி பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பொங்கலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொங்கல், வெண்பொங்கல், ஆல் ஆஃப் அஸ் லைக் இல்லையா? அது ஏன் பாசிப்பருப்பு போடுறோம், நெய் ஊற்றுறோம். பாசிப்பருப்பு நெய்யும் ஆட் பண்ணி இது பண்ணாதான் பொங்கல், ரைட்? அது ஏன்? அப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப, ஐயோ நான் பொங்கல் எல்லாம் சாப்பிட மாட்டேன், ஹை கிளைசமிக் இல்லை. இது ரெண்டுமே கிளைசமிக் இண்டெக்ஸை ரெடியூஸ் பண்ணும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ரொம்ப குழைய இது பண்ணாலும் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இவ்வளோ வேரியபிலிட்டி இருக்கு. சரி, ப்ரிப்பரேஷன், ஆடட் ப்ரோட்டீன், ஆடட் ஃபைபர், ஆடட் ஃபேட்டில் அதனால கிளைசமிக் இண்டெக்ஸ் வேரி ஆகுது. லோ, மீடியம், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இது பார்த்தோம், ரைட்? இப்போ நெக்ஸ்ட் வரேன். இதே நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு. இப்போ எக்ஸுக்கு இந்த 50 கிராம்ஸ் இந்த சேம் ப்ரிப்பரேஷன், ஒய்க்கு இதே சேம் ப்ரிப்பரேஷன், ஜெட்டுக்கு இதே இருக்காது. ஏன்னா அவங்களுடைய பாடி இன்சுலின் லெவல் எவ்வளோ செக்ரீட் ஆகுது, எவ்வளோ ரேப்பிடா இன்சுலின் செக்ரீட் ஆகுது, அவர் சாப்பிட்ட உடனே சும்மா உட்காந்துருக்காரா, ஆக்டிவா இருக்காரா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளைசமிக் இண்டெக்ஸ் வேரி ஆகும். ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் மட்டுமே ஒரு கிரைட்டீரியாவா வச்சு டயட்ஸ் எல்லாம் ஃபார்முலேட் பண்ணாங்க. மாண்டிஜியன் டயட்னு ஒன்று, சவுத் பீச் டயட்னு ஒன்று, அதெல்லாம். பட் அதெல்லாம் இட் ஹேஸ் லிட்டில் வேல்யூ தான். பட் இதெல்லாம் ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு மேபி யூஸ்ஃபுல். ஆஸ் ஃபார் அஸ் டயபெட்டிக் இஸ் கன்சர்ன், லெஸ் இம்பார்ட்டன்ட். கிளைசமிக் இண்டெக்ஸா கலோரிஸா, அதுதான் பேலன்ஸ் பண்ணி நம்ம டயட் எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் கிளைசமிக் இண்டெக்ஸ். சரி, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் சாப்பிட்றேன், அதுவே லார்ஜ் குவான்டிட்டி சாப்பிட்றேன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதுங்களா? டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக இன்னொரு இது கண்டுபிடிச்சாங்க, குளுக்கோஸ் லோடு. கிளைசமிக் இண்டெக்ஸுங்கிற மாதிரி கிளைசமிக் லோடு அப்படின்னு. கிளைசமிக் இண்டெக்ஸ் இன்டூ amount of that carbohydrate taken, அது ஒரு ஃபார்முலா வச்சு அது. ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அண்ட் லோ ஃபுட் இஸ் பெட்டர் தென் மீடியம் ஆர் ஹை. பட் அதுவுமே அந்த ஐட்டமை மட்டும் வச்சுக்காம பாக்கி இருக்கிற இந்த ப்ரோட்டீன், ஃபைபர், ஒரு நியூட்ரிஷனல் கம்பெனி தேவ் டன் அ ரிசர்ச். ப்ரோட்டீன் ஒரு considerable amount of protein before a carbohydrate meal சாப்பிட்டுட்டு இந்த கார்போஹைட்ரேட்டை சாப்பிடும்போது இந்த சுகர் சர்ஜ் இருக்கிறது இல்லை அப்படின்னு டன் ரிசர்ச், சரிங்களா? அதே மாதிரி ஐ நோ கம்பெனி ரைஸே கிளைசமிக் இண்டெக்ஸ் 52ல கொடுக்குறாங்க. எக்ஸலண்ட் இல்லையா? இட்ஸ் அ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ரைஸ். ஸோ so many things are there. you read the label, அதுதான் இம்பார்ட்டன்ட். இஸ் டேக் ஹோம் மெசேஜா கூட எடுத்துக்கோங்க. நீங்க என்ன லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு எடுக்கிறீங்களோ அந்த வாங்குற ஃபுட் ஐட்டம் உடைய லேபிளை கவனமா படிங்க, ரைட்? இப்போ இந்த ஐடி ஃபீல்டு, ஐடி பார்க்ஸ்ல எல்லாம் இதுவே இருக்கு. ஃபுட் கோர்ட்ல லோ கிளைசமிக் டயட்னு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே நிறைய எடுத்துட்டு குளுக்கோஸ் லோட இன்க்ரீஸ் பண்ணாலும் தட் இஸ் ஆஃப் நோ வேல்யூ.
so many things are there. ஸோ அது மட்டுமே கன்சிடரேஷன் பண்ண தேவையில்லைங்கிறது தான் நான் இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். சரி, ரைட், ஓகே. இப்போ ஃபுட்டில் வெந்தயம் பற்றி சொன்னேன் இல்லையா? வெந்தயம் இஸ் அ குட் ஃபைபர். அதே சால்யூபிள் பார்ட்டு, இன்சால்யூபிள் ஃபைபர்னு இருக்கு. வெந்தயம் வந்து நம்ம இன்சுலின் லெவலில் கொஞ்சம் மார்ஜினலி செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு. இது ட்ரூ. இது வந்து நான் எப்படி ட்ரூன்னு டெஃபினட்டாக சொல்கிறேன்னா, 1993 ஐ வாஸ் அ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். அப்போ வி யூஸ் டு ஹேவ் ஜேர்னல் கிளப்ஸ். சரி, ஒரு ஆர்டிக்கிள் நான் ப்ரெசென்ட் பண்ண ஆர்டிக்கிள் தான் அது. ஸ்டில் ரிமெம்பர். அந்த ஆர்டிக்கிள் வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்லேருந்து எடுத்த ஆர்டிக்கிள் ஆன் வெந்தயம் தான். ஃபெமியோக்ரீக் சொல்லுவாங்க இல்லையா? அது பீப்புள் வித் ஹூ டுக் இந்த வெந்தயம் சாப்பிடாதவங்க இந்த இதெல்லாம் மாடிஃபை பண்ணி இன்சுலின் லெவல்ஸ் மெஷர் பண்ணி தேவ் கிவன் அ ப்ரூஃப். ஓகே, இது சரி. இது ரிகார்டிங் வெந்தயம். அப்புறம் நிறைய டவுட்டு, இது சாப்பிடலாமா, பாவக்காய் ஜூஸ், இது அது வாட் எவர் இட் இஸ், சாப்பிடுங்க உங்களால. பட் கலோரிஸ் கான்ஷியஸாக இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். சரிங்களா? இது சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், அதனால நான் டேப்லெட்ஸை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒன்லி தட் ஷுட் பி டன் ஒன்லி இன் கன்சல்டேஷன் வித் யுவர் டாக்டர். ரொம்ப காமன் டவுட் என்னென்னா, ஃப்ரூட்ஸ் என்ன சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம். நான் சொல்றது, நம்ம இந்த புது வருஷம் தமிழ் சித்திரக்கனி 3 பழம் வச்சு கும்பிடுவோம் இல்லையா? மாப்பழா, வாழை. சரி, அது ஏன் வச்சு கும்பிடுறோம்னா, அந்த கும்பிடுற அன்னைக்கு மட்டும் கும்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க, ரெகுலரா எடுக்காதீங்கிறதுக்காக தான். ஏன்னா ஆல் தீஸ் ஃப்ரூட்ஸ் தே ஹேவ் அ வெரி ஹை கிளைசெமிக் வேல்யூ ஆஸ் வெல் ஆஸ் கலோரிஸ் நிறையா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம், மில்கெல்லாம் சொன்னேன் இல்லையா? மில்க்குக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸை பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேட் கண்டென்ட், ஃபேட்டுனால கம்மியாக இருக்குது கிளைசமிக் இண்டெக்ஸ். ஆனால் கலோரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml ஆஃப் மில்க்குக்கு 120 கலோரி வந்துடும். சரிங்களா? ஸோ யூ ஷுட் நோ டு பேலன்ஸ். அது பேர் தான் பேலன்ஸ்டு டயட். ஓகே, ரைட். சரி, ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட் இம்பார்ட்டன்ட். எது கூட எது சேர்த்தனம், இதெல்லாம் ரெசிபி கரெக்டாக போட்டோம்னா வி கேன் ரெடியூஸ் தி கிளைசமிக் இன்டெக்ஸ். எப்படி குக் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம். ஓகே, ரைட். அப்புறம் டயட் பற்றி வேற என்ன தெரியணும் அப்படின்னா, நான் ஒபிசிட்டிக்கு சொன்னேன் இல்லையா? கன்க்ளூடிங் பார்ட்டில் சொல்லும்போது ஒரு 4 ரூல் 5 ரூல் சொன்னோம் இல்லையா? அது இதுக்குமே பொருந்தும். இதுக்குமே டெஃபினட்டா இட் இஸ் அப்ளிகபிள். டயட் நம்ம இது பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாருமே ரூல் நம்பர் 1 சொல்லாமா? ஃபர்ஸ்ட், ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாய் ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுவோம் இல்லையா? இந்த டைம் இந்த ஃபுட் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு ஃபுட் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுவோம், ரைட்டு. அப்போ அடுத்த வாய் சாப்பிடும்போது தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. சரிங்களா? அப்புறம் நான் ஒரு படம் வரைஞ்சி அதெல்லாம் வரைய சொன்னேன் இல்லையா? பிரெயினை போட்டு ஸ்ட்ரோக்கு, இந்த சைக்கலாஜிக்கல் இது, ஸ்லீப் ஏப்னியா, ஹார்ட் இஷ்யூஸ், அது கூட இது டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸும் எழுதிக்கோங்க. ஃபேட்டி லிவர், இது எல்லாமே சொன்னோம். அதே மாதிரி காலுக்கு நேராக போட்டு நர்வ் டிசீஸு, பிளட் வெசல் பிளாக்கு, அதெல்லாமே அந்த படத்துலையே கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. 2வது, நான் எவ்வளோ கலோரி சாப்பிடணும் அது எல்லாருக்குமே டெஃபினட்டாக தெரியணும். ஏன்னா நான் ஒபிசிட்டி பற்றி பேசும்போதே சொன்னேன், டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ல 80% ஆஃப் தேம் ஆர் ஒபீஸ். சரிதானுங்க? சாரி. ஸோ இந்த ஒபிசிட்டியை கம்மி பண்ணாலே உங்களுக்கு டயபெட்டிஸ், இதில் இருக்கீங்க, ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் இருக்கீங்கன்னா டயபெட்டிக்காக வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் மெடிகேஷன் லெவல் கம்மி பண்ணிக்கலாம், இன்சுலின் லெவல் கம்மி பண்ணிக்கலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட் அப்போவே சொல்லியிருக்கேன்.
ரைட்டு. ஸோ நான் எவ்வளோ சாப்பிடணும், கலோரிஸ் எனக்கு தேவை எவ்வளோ அப்படின்னு தெரியணும். அதுக்கு ஐடியல் பாடி வெயிட்டு, ஹவ் டு கால்குலேட் கலோரிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஐ திங்க் வில் ஸ்டாப் வித் திஸ், வில் கண்டினியூ. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும். வில் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.